டேஸ்டியாக ஒரு ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்கிறேன். வணக்கம் மக்களே, நம்மளோட டெய்லி விலாகில் இன்றைக்கி டே 5. காலையில் ஒரு 6:30 மணிக்கு வேக்கப்பு அப்படியே பாயத்தலாம் பேக்கப்னு எடுத்து வச்சுட்டு கப்பகப்பான்னு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு இன்றைக்கி வார்ம் அப் செஷன் ஸ்டார்டட். வழக்கம் போல் காற்று வீசும் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இன்றைக்கி ஆர்ம்ஸ் டே. அதில் முதல் வேரியண்ட்டாக பார்பல் பைசப் கேர்ள்ஸ். வார்ம் அப்க்கு இதில் ஒரு செட்டை பண்ணிவிட்டு அடுத்ததாக டம்பிள் பைசப் கேர்ள்ஸ். பொறுமையாக இதில் ஒரு 15 ரெப்பில் 3 செட்டை பண்ணிவிட்டு அடுத்து ஹேமர் கேர்ள்ஸ். அதுலேயும் பொறுமையாக 15 ரெப்பில் 3 செட்டை பண்ணிட்டேன். அடுத்ததாக ட்ரைசப்குள்ள என்ட்ரு ஆகணும். ட்ரைசப் கிக் பேக்ஸ். இதில் ஒரு 3 செட்டை பண்ணிவிட்டு கிரென்ச்சஸில் ஒரு 3 செட்டை பண்ணிவிட்டு ட்ரைசப்பை முடிச்சிட்டேன். அப்புறமா ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு என்ட்ரு ஆகிறோம். இதுக்கு உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் ரெஸ்டிங் பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதுலேயும் ஃப்ரண்ட் ரிவர்ஸ் ஹேமர்னு 3 பொசிஷனில் 3 செட்டை பண்ணிவிட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட் செஷன் கம்ப்ளீட்டட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் புரதத்துக்கு பீனட் சட்னியும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு எடிட்டிங் பண்ணலான்னு உட்காந்தேன். கரெக்டாக எங்கள் மதர் ஓலை கொலக்கட்டைன்னு ஒரு மேட்ரு ஒன்று கொடுத்தாங்க. அதையும் கபக்கு வாங்கி வாயில் போட்டு திரும்பவும் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த ஓலை கொலக்கட்டை மேட்ரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை செஞ்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதோட சமையல் குறிப்பை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். ஒரு வழியாக ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பா நைட்டே ஆகிடுச்சு. இவன் இந்த சமையல் குறிப்பை சொல்லுவானா மாட்டானா நீங்கள் திட்டுறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆக்சுவலாக எனக்கு நைட்டு நான் பன்னீரில் தான் ஒரு டிஷ் பண்ணலான் இருந்தேன். ஆனால் வரும்போது பண்ணிடுவாங்க மறந்துட்டேன். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஞாபகம் வந்துச்சு நம்மளோட பட்ஜெட் ப்ரோட்டீன் சோர்ஸ் சோயா சங்க்ஸ். அதை வச்சு இன்றைக்கி நைட்டு மேட்சை முடிச்சலான்னு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு தட்டியில் போட்டு வதக்கிட்டு இன்னொரு பக்கம் சோயா சால்ட்டை போட்டு வேக விட்டு வெந்த சோயா மிக்சியில் ஒரு அரையில் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை திரும்ப குழம்புல போட்டு கையில் கிடைக்கிற எல்லா பொடியும் அள்ளி போட்டு அப்பா ஒரு வழியாக சமையலை முடிச்சிட்டேன். அன்எக்ஸ்பெக்டட்லி டிஷ் அட்டகாசம். அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் லேப்டாப்பில் அப்லோட் பண்ணிட்டு ஒரு 11 மணிக்கு மல்லாக்க மட்டை ஆகிட்டு மக்களே. நாளைக்கு சந்திப்போம்.